மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக நிர்வாகிகள் நள்ளிரவில் பிறந்தநாள் கேக் வெட்டியும் நலிந்தோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் பல்லவன் இல்லம் முன்பு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட கழக பொருளாளரும் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் பிறந்தநாள் கேக் வெட்டினார். பின்னர் நலிந்தோருக்கு கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன், அமைச்சர்கள் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், திரு ஆர் வைத்திலிங்கம், திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு பி பழனியப்பன், திருமதி ப வளர்மதி, திரு வி செந்தில் பாலாஜி, திரு டி கே எம் சின்னையா ஆகியோர் நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இந்த விழாவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விலையில்லா தையல் மிஷின்கள், மீன்பாடி ரிக்ஷாக்கள், சிற்றுண்டி தள்ளுவண்டிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர சைக்கிள்கள், சலவை பெட்டிகள், பெரிய இட்லி பாத்திரங்கள், அடுப்புகள், சேலைகள், வேட்டிகள், பாய், தலையணை, பிளாஸ்டிக் தண்ணீர் குடம், உடற்பயிற்சி உபகரணம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் பல்லாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டன. தென்சென்னை தெற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதனன், கழக பொருளாளர் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், திரு ஆர் வைத்திலிங்கம், திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு பி பழனியப்பன், திரு டி கே எம் சின்னையா ஆகியோர் நலிந்தோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருவிக நகரில் மக்களின் முதல்வரின் 67வது பிறந்த நாளை முன்னிட்டு 67 கிலோ எடையுள்ள கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து மும்மத பிரார்த்தனைகளில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் 67வது பிறந்த நாளை ஒட்டி இரத்த தான முகாம் நடைபெற்றது. அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். ஏராளமான மாணவ மாணவியர் இரத்த தானம் அளித்தனர். கேஎம்சி காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். அம்மா பர்த்டேக்காக நாங்கள் பிளட் டொனேட் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறோம். கரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் இன்று அதிகாலை கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் முன்பு 67 கிலோ கேக் வெட்டி அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாநகர அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பழைய பேருந்து நிலையத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 67 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. வேலூர் கிழக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் 6667 பேருக்கு வழங்கப்பட்டன. பின்னர் நடைபெற்ற கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் மக்கள் முதல்வருக்காக மனமுருக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். 1.5 டன் எடையுள்ள பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவிலில் உள்ள கழக அலுவலகத்தில் நள்ளிரவு 12 மணி அளவில் கழக பொதுச் செயலாளர் மக்களின் முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட கழக செயலாளர் திரு என் தளவாய் சுந்தரம் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நாகப்பட்டினத்தில் அஇஅதிமுக சார்பில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா பிறந்த நாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவு 12 மணி அளவில் அமைச்சர் திரு கே ஏ ஜெயபால் பிரம்மாண்டமான பிறந்த நாள் கேக்கை வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்னர் பட்டாசு வெடித்தும் மக்களின் முதல்வர் பிறந்த நாளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உற்சாகமாக கொண்டாடினர். தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்களின் முதல்வர் பிறந்தநாள் விழாவில் பிரம்மாண்டமான கேக் வெட்டப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 1500 பயனாளிகளுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் கேக் வெட்டியும் பட்டாசுகள் வெடித்தும் மக்களின் முதல்வர் பிறந்த நாள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.